Hi viewers, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் கேட்டிங்கனா OnePlus 13T ஓட லான்ச் நடந்துருக்கு. அந்த லான்ச்ல அது என்ன பிரைஸ்க்கு லான்ச் ஆயிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம Redmi தரப்புல இருந்து Redmi Turbo 4 லான்ச் ஆயிருக்கு அதன்றத தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம Motorola தரப்புல இருந்து குளோபல் லான்ச் ஈவென்ட் நடத்தி இருக்காங்க. அதுல எக்கச்சக்கமான ஃபோன்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் என்னன்றத தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதே போல இன்ட்ரஸ்டிங்கான டெக் ரிலேட்டட் கண்டென்ட் தொடர்ந்து பார்க்க இந்த வீடியோ உங்களோட Facebook, Twitter, Instagramல ஷேர் பண்ணி விட்டுட்டு நம்மள டாக் பண்ணி விட்டு தொடர்ந்து பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய டெக் இன்ஃபர்மேஷன் என்னன்றத தெரிஞ்சுக்கலாம். OnePlus ஓட 13T லான்ச் ஆயிருக்கு. OnePlus ஏன் 13Tன்றது மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு காம்பாக்ட் போனா லான்ச் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம காம்பாக்ட் போனா இருந்தாலும் பவர்ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் ஃபிளாக்ஷிப் போனா லான்ச் பண்ணிருக்காங்க. அப்படி இல்ல என்னடா கொடுத்திருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கலாம். OnePlus இந்த 13T பொறுத்த வரைக்கும் என்ன கொண்டு வந்திருக்காங்க கேட்டீங்கன்னா 6.31 இன்ச் கொண்ட OLED 1.5K ரெசல்யூஷனோட 120 Hz refresh rate கொண்டு வந்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா Snapdragon 8 Elite கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம LPDDR5X RAM கொடுத்திருக்காங்க. UFS 4.0 ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் காம்பாக்ட் போன்ல அதிகமான பேட்டரி கொடுத்தது இவங்க மட்டும் தான். 6260 mAh கொண்ட பேட்டரி, 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங். இது பாத்தீங்கன்னா 50 MP மெயின் கேமரா OIS ஓட வருது, 50 MP டெலிஃபோட்டோ கேமரா 2x ஆப்டிகல் ஜூம் ஓட வருது. அது மட்டும் இல்லாம இதுல வந்து 4x இதுல வந்து என்ன கிளைம் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா 4x OnePlus வந்து லாஸ்லெஸ் ஜூம் இருக்குன்ற மாதிரி கிளைம் பண்றாங்க. 32 MP செல்ஃபி கேமரா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுங்க. இது Android 15 ஓட கலர் வாய்ஸ் 15 ஓட தான் அங்க லான்ச் பண்ணிருக்காங்க சைனால அப்படின்றது தெரிஞ்சுங்க. IP6869 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. இது வந்து பேஸ் வேரியண்டா 12GB RAM 256GB வேரியண்டா பேஸ் வேரியண்டா வச்சிருக்காங்க. இந்த பேஸ் வேரியண்டா இந்திய மதிப்புல 39805 ரூபாய்க்கு சைனால லான்ச் பண்ணிருக்காங்க. ஹையர் வேரியண்டா 16GB RAM 1TB வேரியண்டா 52000க்கு இந்திய மதிப்புல லான்ச் பண்ணிருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கலாம். 52690 ரூபாய்க்குன்றது இப்போதைக்கு தெரிஞ்சுக்கங்க. இதுதான் இந்த லான்ச் ஈவென்ட்ல இவங்க இந்த பிரைஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. சைனாவுல இருந்து இந்திய மதிப்புல கம்பேர் பண்ணக்குள்ள சைனாவுல இந்திய மதிப்புல வாங்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா இது ஒர்த்தா இருக்கும்ன்றது என்னுடைய கருத்து. அடுத்த பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா OnePlus லான்ச் பண்ணுவாங்க. நாங்க ஒரு லான்ச் ஈவென்ட் வைக்கிறோம்னு சொல்லி Redmi ஒரு பெரிய லான்ச் ஈவென்ட் வச்சாங்க. அது என்ன கேட்டீங்கன்னா Redmi Turbo 4 Pro. இந்த Redmi Turbo 4 Pro ஏன் பெருசா பேசப்படுகிறதுன்னு கேட்டீங்கன்னா அதுதான் குளோபல்ல மட்டும் இந்தியாவில் வந்து Redmi Turbo 4 Proன்ற போன் தான் Poco F7 வரப்போகுது. அதனால மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருந்துச்சு. இந்த Poco F7 பொறுத்த வரைக்கும் ஒரு சில முக்கியமான விஷயம் என்னன்றது கேட்டீங்கன்னா என்ன ஸ்பெசிஃபிகேஷன்றது தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம இது வந்து ஒர்த்தா இல்லைன்றது நமக்கு ஒரு ரிவ்யூ மாதிரி சொல்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா 6.83 இன்ச் கூட OLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 120 Hz refresh rate கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம Snapdragon 8 Gen 4 ஓட கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம கேமரா பொறுத்த வரைக்கும் 50 MP மெயின் கேமரா, அதுக்கு அப்புறம் செகண்டரி 8 MP அல்ட்ரா வைட் தேர்ட் கேமரா வந்து ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா 20 MP செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. கேமரால எந்தவித அப்கிரேடும் பண்ணல அப்படின்றது தெரிஞ்சுங்க. ஏன்னா Redmi Turbo 4ல என்ன கொடுத்திருந்தாங்களோ அதே கேமரா செட்டப், அதே கேமரா சென்சார், வேற எந்தவித சேஞ்சிங் கிடையாதுன்றது தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாம பேட்டரியை பாத்தீங்கன்னா 7550 mAh கொடுத்திருக்காங்க. 90 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து கிட்டத்தட்ட என்ன கொடுத்திருக்காங்க கேட்டீங்கன்னா IP6869 கொடுத்திருக்காங்க. LPDDR5X RAM கொடுத்திருக்காங்க. UFS 4.0 ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. இது பாத்தீங்கன்னா பேஸ் வேரியண்டா 12GB RAM 256GB வேரியண்டா 25576 ரூபாய்க்கு இந்திய மதிப்புல லான்ச் பண்ணிருக்காங்க. அதுவே வந்து ஹையர் மாடலான 16GB RAM 1TB வேரியண்டா 35130 ரூபாய்க்கு இந்திய மதிப்புல சேல்ஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல ஒரு ஸ்பெஷல் எடிஷன் கொண்டு வந்திருந்தாங்க. அந்த ஸ்பெஷல் எடிஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா ஹாரி பாட்டர் எடிஷன். இந்த ஸ்பெஷல் எடிஷன் ஹாரி பாட்டர் எடிஷன் 16GB RAM 512GB ஸ்டோரேஜ் வேரியண்டோட வருது. இந்த ஒரு வேரியண்ட்டுக்கு மட்டும் வருது ஸ்பெஷல் எடிஷன். இது பாத்தீங்கன்னா 32788 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்காங்க. இது பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் எடிஷன் எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா அதுதான் இந்த ஹாரி பாட்டர் எடிஷன். இந்த பேக்ல பாத்தீங்கன்னா டிஃபரெண்டா இருக்க போகுது கலர். அது மட்டும் இல்லாம கேஸும் டிஃபரெண்டா கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்ட்ரீம் எஜெக்ட் ரூல வித்தியாசமா இருக்க போகுது எப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கீங்க. வேற எல்லாமே ஸ்பெக் வைஸ் ஒண்ணுதான். அப்ப நார்மலா இருக்கிற வெர்ஷன் பாத்தீங்கன்னா 16GB RAM 512GB வேரியண்டா 31611 அதுக்கு இதுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 1000 சொச்ச ரூபாய் அதிகமா வருதுன்றது தெரிஞ்சுங்க ஸ்பெஷல் எடிஷனுக்காக. அடுத்து என்ன பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா Sony Xperia 1 Mark 7 கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதோட ரெண்டர்ஸ் எல்லாம் பார்த்தோம். இப்போ வந்து அதோட அபிஷியல் இமேஜ், அதாவது அந்த போனோட லைவ் இமேஜ் லீக் ஆயிடுச்சு. முன்னாடி ரெண்டர்ஸ் தான் பார்த்தோம். அது இப்போ பாத்தீங்கன்னா லைவ் இமேஜ் லீக் ஆயிடுச்சு. லைவ் இமேஜ்ல அந்த போன் பாத்தீங்கன்னா ரெண்டு கலர்ல வருது. ரெண்டு கலர்ல என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா ஒன்னு வந்து ஒரு லைட் கிரீன், அதுக்கப்புறம் வந்து ஒன்னு பர்பிள் கலர். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பர்பிள் கலர் டிஃபரெண்டா இருக்கு, பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு. அது மட்டும் இல்லாம கேமரா பொறுத்த வரைக்கும் 3 கேமரா கொடுத்திருக்காங்க. மூணுமே ஒரே மாதிரி வருது. கிட்டத்தட்ட சிமிலரா பாத்தீங்கன்னா Sony Xperia 1 Mark 6க்கு ஈக்குவலா தான் வருது அப்படின்றது தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து கிட்டத்தட்ட வந்து எப்போ வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா மே மாசம் வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வெப்சைட்ல கொடுத்துருவோம். வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. வெப்சைட்ல போய் நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் பிரைஸ் டீடைல் எல்லாம் போய் பார்த்து தெரிஞ்சுங்க.
அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் சாம்சங் கேலக்ஸி Z Fold 7 அண்ட் Z Fold 7 பார்த்துட்டோம். Z Fold Flip இது ரெண்டுமே வந்து லான்ச் பண்ண போறாங்க. எப்ப லான்ச் பண்ண போறாங்கன்றது தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம சாம்சங் ஒரு பெரிய லான்ச் ஈவென்ட் வைக்க போறாங்க. இந்த பெரிய லான்ச் ஈவென்ட் எப்ப நடக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த லான்ச் ஈவென்ட் வந்து எப்ப நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். இந்த Z Flip 7 மற்றும் Z Fold 7 இந்த ரெண்டு போன் வரப்போகுது. அது மட்டும் இல்லாம இந்த Z Flip 7 Z Fold 7 இல்லாம இந்த சாம்சங் ஜூலை மாசம் 10ஆம் தேதி வந்து போன வருஷம் லான்ச் ஈவென்ட் நடந்தாங்க. இப்போ வந்து ஜூலை மாசம் ஃபர்ஸ்ட் வீக் அல்லது ஜூன் எண்ட்ல வரலாம் அல்லது ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்ல வரலாம். என்னென்ன வரலாம்னு கேட்டீங்கன்னா சாம்சங்கோட Z Flip Fold, அதுக்கப்புறம் Z Flip 7, அதுக்கப்புறம் வந்து இதே ஈவென்ட்ல சாம்சங்கோட Z Flip FEன்ற ஒரு போன் வரலாம். அது மட்டும் இல்லாம ட்ரைஃபோல்ட பத்தி அனௌன்ஸ்மெண்ட் வரலாம்ன்ற மாதிரி இப்போதைக்கு டீடைல் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் இந்த லான்ச் ஈவென்ட் வரப்போது. அது மட்டும் இல்லாம இந்த Z Flip 7 Z Fold 7 கூடுதல் சிறப்பம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா One UI 8 வரப்போது. அது மட்டும் இல்லாம Android 16 வரப்போது அப்படின்றது தெரிஞ்சுக்க மிகப்பெரிய அப்டேட். இதை பத்தி ஸ்பெசிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல்ல ஏற்கனவே கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம நம்ம வெப்சைட்லயே இப்போ கொடுத்துருக்கோம். வெப்சைட்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா மோட்டோ தரப்புல இருந்து ரெண்டு போனை வந்து ஃபர்ஸ்டா லான்ச் பண்ணாங்க. அது எட்ஜ் சீரிஸ்ல. அது என்னன்னு மோட்டோ எட்ஜ் 60 அண்ட் எட்ஜ் 60 ப்ரோ இந்த ரெண்டு போனை லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த மோட்டோல எட்ஜ் 60 ப்ரோ வந்து இந்தியாவுக்கு லான்ச் பண்ணல, குளோபல் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்தியாவுக்கு எப்போ வரப்போது கேட்டீங்கன்னா ஏப்ரல் 30ஆம் தேதி வரப்போகுது அப்படின்றத அபிஷியலா கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாங்க. இது வந்து உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா நான் சொல்றேன். நம்ம வெப்சைட்ல வந்து கொடுத்துருக்காங்க ஸ்பெசிஃபிகேஷன். மோட்டோல எட்ஜ் 60 பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா இது வந்து மீடியாடெக் டிமென்சிட்டியோட 7400 என்ற சிப்செட்டோட போயிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுங்க. இது வந்து வேற இது மீடியாடெக் டிமென்சிட்டி 7300 சிப்செட்டோட போயிருக்காங்க. அது வேற ஒரு போன் நான் அப்புறம் சொல்றேன். இது வந்து மோட்டோல எட்ஜ் 60 பொறுத்த வரைக்கும் மீடியாடெக் 7300 சிப்செட்டோட போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன கொடுத்துருக்கீங்கன்னா 6.67 இன்ச் குவாட் கர்வ்டு டிஸ்ப்ளே 400,500 nits பீக் பிரைட்னஸ். அது மட்டும் இல்லாம கார்னிங் லெவல் 7 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் சோனி கேமரா லிட்டியா 700C கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 50 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. 10 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. 3x ஆப்டிகல் ஜூமோட. அதுக்கு பாத்தீங்கன்னா 50x சூப்பர் ஜூமோட வரும். அதுக்கப்புறம் 50 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம இங்க வந்தோம்னா எட்ஜ் 60 ப்ரோ பாத்தீங்கன்னா 6.7 இன்ச் கொண்ட குவாட் கர்வ்டு டிஸ்ப்ளே POLED டிஸ்ப்ளே 1.5K ரெசல்யூஷன்ல 4500 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. இது பாத்தீங்கன்னா கோனிங் லெவல் 7 ப்ரொடக்ஷனோட வருது. ஆனா கேமரால இது அப்டேட் பண்ணிருக்காங்க. 60 தாண்டி 60 ப்ரோல கேமரா பொறுத்த வரைக்கும் 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல பாத்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம 50 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாம இதுல பாத்தீங்கன்னா மீடியாடெக் டிமென்சிட்டி 8350 சிப்செட் கொடுத்திருக்காங்கன்றத தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாம இதோட பிரைஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். மோட்டோரோலா எட்ஜ் 60 வந்து குளோபல்ல இந்திய மதிப்புல எவ்வளவு வருதுன்னு கேட்டீங்கன்னா பேஸ் வேரியன்ட் 42,963 ரூபாய் வருது. மோட்டோரோலா எட்ஜ் 60 ப்ரோ இந்திய மதிப்புல பேஸ் வேரியன்ட் 67,895 ரூபாய் குளோபல்ல வந்திருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா மோட்டோரோலா அதே இன்னொரு ரெண்டு ப்ராடக்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா மோட்டோரோலா ரேசர் 60 ரேசர் 60 அல்ட்ரா, அதுக்கப்புறம் USK எக்ஸ்க்ளூசிவா ரேசர் பிளஸ்ன்ற போன் லான்ச் பண்ணிருக்காங்க. இதுல அப்படி என்ன கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். மோட்டோரோலா தங்களோட ஃபிளிப் போனை தான் மோட்டோரோலா ரேசர் 60 சொல்றாங்க. 60 ரேசர் சொல்லுவாங்க. மோட்டோரோலா ரேசர் 60 சீரிஸ்ல மோட்டோரோலா ரேசர் 60 பொறுத்த வரைக்கும் 6.96 இன்ச் கொண்ட ஃபுல் HD பிளஸ் POLED டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க. இது பாத்தீங்கன்னா 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வரப்போது. அது மட்டும் இல்லாம 3000 nitsோட வரப்போது. பிக் பிரைட்னஸோட கவர் டிஸ்ப்ளே பாத்தீங்கன்னா 3.6 inch கொடுத்துருக்காங்க. அது பாத்தீங்கன்னா 1700 nitsோட வருது அப்படின்னு தெரிஞ்சுங்க. இதுல பாத்தீங்கன்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் கொடுத்துருக்காங்கன்றது தெரிஞ்சுங்க. இதுல பாத்தீங்கன்னா மீடியாடெக் டிமென்சிட்டி 7400X என்ற ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. LPDDR 4X கொடுத்துருக்காங்க. UFS 2.2 தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஓல்டான UFS ஸ்டோரேஜ் தான் கொடுத்துருக்காங்க. 50MP மெயின் கேமரா, 30MP அல்ட்ரா வைட். அந்த 30MP அல்ட்ரா வைட் மேக்ரோவா செயல்படும்போது 32MP செல்ஃபி கேமரா இருக்கு. 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 35 watts வாட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. Android 15 வருது. 3 years Android அப்டேட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 4 years செக்யூரிட்டி அப்டேட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மோட்டோரோலா ரேசர் 60 அல்ட்ரான்ற ஒரு போனை லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதுல பாத்தீங்கன்னா ரேசர் 60 அல்ட்ராவை பொறுத்த வரைக்கும் 7 inch கொண்ட ஃபுல் HD பிளஸ் POLED டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா 4000 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. 175 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வரப்போது அப்படின்றது தெரிஞ்சுங்க. 165 ரெஃப்ரெஷ் ரேட்டோட வரப்போது. இதுல வந்து கவர் டிஸ்ப்ளே 4 inch கவர் டிஸ்ப்ளே, அதுலயும் 165 ரெஃப்ரெஷ் ரேட் வரப்போது. 3000 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. இது பாத்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 8 Eliteோட வருது. அது மட்டும் இல்லாம இதுல பாத்தீங்கன்னா 512GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க.
LPDR 5x RAM கொடுத்துருக்காங்க, UFS 4.0 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க, 50 MP மெயின் கேமரா, 50 MP அல்ட்ரா வைட், அந்த மெயின் அல்ட்ரா வைடே மேக்ரோவா செயல்படுது, 50 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க, 4700 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க, 68 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. மோட்டோரோலா ரேசர் பிளஸ் 2025 பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா யூஎஸ்க்கு மட்டுமே எக்ஸ்க்ளூசிவ் எடிஷன். இது ஸ்னாப்டிராகன் 8s Gen 3 ஓட வருது, 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா வருது, 50 மெகாபிக்சல் டெலஃபோட்டோ வருது, 4000 mAh பேட்டரி வருது, 45 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் வருது, 15 வாட்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் வருது. இதோட பிரைஸ் டீடைல பொறுத்த வரைக்கும் ரேசர் 60 பொறுத்த வரைக்கும் இந்திய மதிப்புல பேஸ் வேரியன்ட் 59759 ரூபாயும், 60 அல்ட்ராவை பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியன்ட் இந்திய மதிப்புல 1,10,990 ரூபாயும் கொண்டு வந்திருக்காங்க. ரேசர் பிளஸ் 2025 இந்தியாவுக்கு கிடையாது, யூஎஸ்க்கு மட்டும்தான் அந்த வேரியன்ட் அப்படின்றது தெரிஞ்சுங்க. இதுதான் இன்னைக்கான டெக் இன்ஃபர்மேஷன். இதை பத்தி உங்களுடைய கருத்துன்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான டெக் இன்ஃபர்மேஷன் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிச்சிங்க. என்ன பர்சனல் நம்ம ட்விட்டர் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, ஃபாலோ பண்ணி DM பண்ணி கண்டிப்பா ரிப்ளை வரும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல சொல்ற எல்லா ப்ராடக்ட் ஆஃபர் லிங்க் நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல எக்ஸ்க்ளூசிவா கொடுத்துருவோம். ரியல் டைம் ஆஃபர்ஸ் ஷேர் பண்ணிடுவோம். அதனால நாங்க ஃபாலோ பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.